இன்னைக்கு சன்னா மசாலா பண்ண போகிறேன். எண்ணெய் வானிலையில் விட்டாச்சு. இஞ்சி பூண்டு வெங்காயம் அரிந்து வைத்தது இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்ல பொன்னிறமாக வறுபட வேண்டும். இப்போ சின்ன வெங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்தா கொஞ்சம் கூட டேஸ்டா இருக்கும். காய்ந்த வத்தல் மிளகாய், வரமிளகாய் 2 போட்டுக்கலாம். கொஞ்சமா தனியா போட்டுக்கலாம். தனியா பித்தத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சமா தனியா போட்டுக்கிட்டு நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு சேர்க்க போறதில்ல, அதனால 1 ஸ்பூன் கேஷ்யூ நட் அண்டிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வசங்கி கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். அரிந்து வைத்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள், அப்புறம் மசாலா தூள், குழம்பு மசாலா தூள் 2ஐயும் சேர்த்தாச்சு. நான் காஷ்மீரி மஞ்சள், கலர் பொடி இதெல்லாம் சேர்க்க மாட்டேன். சரி, இது நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டு அடுத்த கட்ட சமையலை பார்க்கலாம். அரைத்த கலவையை பழையபடி இதில் விட்டாச்சு, சீஞ்சட்டியில் விட்டாச்சு. இப்போ இது கூட நான் வேக வைத்த கொண்டைக்கடலை சன்னா அதை சேர்த்தாச்சு. இதுல காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்காதனால ரெட் கலர் இல்லை.